ஆண்டி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க ஐஜி கிட்ட பேசுறதை நான் வேணாம்னு சொல்லல, ஆனா எல்லாத்தையும் அண்டர் கவரா பண்ணலாம் தான் சொல்றேன். ஐயோ போலீஸ் மினிஸ்டர் கூப்பிடுறானுங்களே, என்ன நடக்க போதோ? சீக்கிரமா ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிண்ணே. கோடி 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 கோடி. டேய் பாஸ் என்னடா இப்போ ஃபோன் பண்றாரு? அந்த வேலையே கிடையாதுடா, அட்டெண்ட் பண்ணி தொலை. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் போலீஸ் கிலீஸ்னு போகணும்னு நினைச்சா கூட அவ கழுத்தறுத்து போட்டுருவான்னு அவனுக்கு கால் பண்ணி சொல்லுங்கடா. நீ காலை கட் பண்ணுன, கரெக்டா நான் இப்பவே சொல்றேன். சந்தோஷ் சொல்றதும் சரிதான். அறிவு, நீ சந்தோஷ் கூட போ. அவங்க இருக்கிற இடத்த பாத்துக்கோ. நீ இருக்கிற இடத்த நான் ஜிபிஎஸ் மூலமா பாத்துக்கிறேன். பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து போலீஸே நம்ம பசங்களையும் வச்சு ஆளை தூக்கிடுவோம். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் செத்தான். ஆண்டி மறுபடியும் ஸ்பீக்கர்ல போடுங்க. இங்க பாரு, போலீஸுக்கு போன நினைச்ச முத்து கதை மொத்தமா கந்தலு. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அவனை டகால்ட்டி வேலை காமிச்ச டப்பா டான்ஸ் ஆடிடும். ஜாக்கிரதை. எங்க பணத்தை தரணும்னு அப்புறமா சொல்றோம். இப்ப கட் பண்ணு. கோடி கோடி. ஐயோ என் முத்துவுக்கு என்ன ஆக போதோ? அதனால அவ்வளவு பணத்தை தூக்கி கொடுத்துருவாங்களா? ஐயா என்னையா இப்படி சொல்றீங்க? அங்கிள், பணத்தை விட உயிர் தான் முக்கியம். என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்.
காளி அத கூட கபாலி இதாத்துக்கு ஏய் இம்மா தூரம் நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வருவேன் கிட்ட வந்த உடனே நீ வாங்கி போய் குடுக்குற மாதிரி கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கலான்னு பாக்குறியா ஆசை தோசை டேய் நீ அவ பக்கத்துல போனா உன்னை கடிச்சு வச்சிருவாடா அதனால என் கையால அவளுக்கு பிரியாணி ஊட்டினா எப்படி சாப்பிடுவா மட்டும் பாரு அப்படியே மூஞ்சி மேலே குத்தணும்னா இவரு பெரிய மன்மத அம்புன்னு சொன்னடா ஜூல இருந்து தப்பிச்சு வந்த கரடி மாதிரி ஒரு மூஞ்சிய வச்சுக்கின்னு நீ பேச்சு பேசுறியா உன்னை பார்த்து தாண்டா அந்த பொண்ணு மிரளுது நான் கட்டினா எப்படி கட்டிச்சு பாத்தியா என்னத்த கட்டிச்சு ஏய் நான் வாயை கட்டும் போது கவுன்சியா என்ன உன் மூஞ்ச பார்த்தாலே சைக்காது அதுல நான் வாயை வேற பாக்கணுமா டேய் தண்டை கருமாந்திரம் ஏன் வாயிலடா நான் அந்த பொண்ணு வாயை கட்டும் போது கவுன்சியா என்ன இப்ப என்னன்ற நான் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு பாத்தியா நீ அவளை தொட்டா உன் கண்ணை நோண்டிடுவேன் பாஸ் சொல்லிருக்காரு ஞாபகம் இருக்கா நைனா சரி விட்றா நேரா அந்த பொண்ணாண்டே கேப்போம்டா நீ யார் ஊட்டினா சாப்பிடுவேன்னு அது யார கைய காட்டுதோ அவங்க ஊட்டுவோம் ஓகேவா இது டீலிங் ஃபாலோ மீ வாடா தர்றா டேய் அவ என்னதான் ஊட்டி விட சொல்லுவா பாரு அப்படியே போட்டனா தர்றா பெரிய பேரழக நினைப்பு பேயறிஞ்சு மூஞ்சா தர்றா முத்து 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 ஐயோ 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 டேய் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாடா காசு போச்சே எகிரி போச்சே ஐயோ பாஸுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டு வரடா எகிரி குதிரா அம்மா ஜன்னல்ல எகிரி குதிரா எதுக்குடா அடிக்கிற ஓ ஜன்னல்ல எகிரி குதிக்க சொன்னியா மூதேவி வாடா வாடா ஆமா எங்க போனான்னு தெரியலையே ஐயோ ஐயோ டேய் இப்ப என்னடா பண்றது எல்லாம் உன்னாலதான்டா உன்னாலதான்டா டேய் நீ சரியா கவனிக்காம விட்டா நீ தான்டா சரி போன போடுறா நம்மளுக்குள்ள அடிச்சுட்டா நல்லா இருக்காதுடா அந்த ஆளுக்கு போன போட்டு மேட்டர் என்னன்னு சொல்லிடுவோம் சூப்பர் ஐடியாடா போடு நீயே போன் போடுற நீ போடுறா இல்லடா நீ போடுற டேய் நீ போடுறா நான் போன் போட்டா அந்த ஆள் திட்டுவான்டா நான் போன் போட்டா மட்டும் கொஞ்சுவா போட்டு சொல்லடா டேய் அடிக்கடி ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்லடா முனுசாமி என்ன என்னடா முனுசாமி என்ன முதலுக்கே மோசம் போயிடுச்சுடா எது அண்ணே அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு எப்படிடா எஸ்கேப் ஆச்சு அறிவு கட்டானுங்களா கூடவே இருந்து ஒருத்தன் பாத்துக்குங்கன்னு சொன்னேன்ல அண்ணே அந்த பொண்ணை கட்டி போட்டு தானே வச்சிருந்தோம் வந்து பார்த்தா காணனே சரிடா சுத்தி முத்தி தேடி பாத்தீங்களா அவ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு அண்ணா அந்த பொண்ணு போய் 3/4 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் முட்டா பசங்களா கதவை பூட்டிட்டு தானே வெளில போக சொன்னேன் ஐயோ அண்ணே கதவை பூட்டிட்டு தானே போனோம் வந்து பார்த்தா ஆளை காணனே எஸ்கேப் ஆயிட்டு ஆமா அண்ணே அண்ணே இப்போ நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா நான் போய் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாக்குறேன் என்னது அண்ணே இல்லண்ணே அக்கம் பக்கம் விசாரிச்சாதான் அந்த பொண்ணு ஓடுச்சா இல்ல நடந்து போச்சா இல்ல சேராட்டா புடிச்சு போச்சான்னு ஈஸியா நமக்கு தெரியும். என்ன நம்ம ஐடியா அண்ணே முத்துவ 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம்ண்ணே. ஒன்னு பண்ணு
போலீஸ் ஸ்டேஷன்ல ஏட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப போய் கிட்னாப் பண்ணுவோம். சூப்பர் ஐடியா இது. முதல்ல சொல்லக்கூடாதா இதை? நீங்க இப்பயே கிளம்புற ஸ்டேஷனுக்கு. போன்லயே செருப்பு வரும். அறிவு கட்டவனுங்களா. என்னன்னா எல்லாத்தையும் கெடுத்து விட்டீங்களடா. அப்ப பணம் போச்சாண்ணே? எல்லாமே போச்சானே. பணம் போகக்கூடாது. எது போனாலும் பணம் போகக்கூடாது. இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். சந்தோஷம் ஏமாற்றி பணம் பார்க்க இதை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. என்ன பண்ணலாம்? கம்முன்னுறா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். அண்ணே இப்ப நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமாண்ணே? என்னடா? அந்த பொண்ணு ஓடி போச்சு. அது எப்படி உங்க வீடு தேடிதான் வரும். அதனால பாதி காசை கொடுத்துருங்கன்னு கேட்போம்னே. அறிவு கட்ட முண்டம். காசையாச்சும் என்ன சொன்ன? வேண்டாம் விடுங்கண்ணே. நான் சொன்னா நீங்க திட்டுவீங்க. இல்லடா, ஏதோ பொண்ணு இல்ல காசு மட்டும் கொடுங்கன்னு சொன்னியே. அதாவதுண்ணே, அந்த பொண்ணு ஓடி போச்சு. அதனால எப்படியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். பாதி காசு ஏதோ கொடுங்கன்னு கேட்போன்னு சொன்னேனே. சூப்பரா சொன்னடா. இத பாரு, பொட்டியோட அவன் வருவான். பொண்ணு இருக்கிற மாதிரியே பில்டப் கொடுங்க. அதான் இல்லையே. சொல்றது கேளு. சரிண்ணே. நரசல் ஆவாதீங்க. உங்க கண்ணுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். உங்க முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கணும். பணத்தை கெத்தா வாங்கிக்கணும்டா. பொண்ணு வீடு வந்து சேர்ந்துரும்னு திமிரா சொல்லணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறேண்ணே. எத்தனை தப்பா சொல்லி இருப்போம். சட்டையில ரத்தக்கரை எதனா வச்சுக்கங்க. அப்பதான் பயப்படுவாங்க. சினிமால வர்ற மாதிரி டம்மி ஊட்ட கட்ட பிளட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். நீ ஒன்னும் கவலைப்படாத. சூப்பரா. பணத்தை மட்டும் வாங்கிட்டீங்க. நீங்க தாண்டா நிஜமான ரவுடி. இப்பயாச்சும் நம்மள ரவுடின்னு ஒத்துக்கினீங்க பாத்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆனா பணத்தை கொடுத்துட்டு பொண்ணு எங்கடான்னு கேட்டா என்னடா சொல்றது? உள்ளதான் இருக்கு, இருட்டு ரூமா இருக்கு, பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்கடா. அண்ணே, நிஜமான ரவுடிய கூப்பிட்டு வந்துட்டாங்கண்ணா. அதெல்லாம் வரமாட்டான். நான் பாத்துக்கிறேன்டா. பணத்தை வாங்கு, இல்ல புடுங்கு, இல்ல சந்தோஷ கத்தியால குத்திட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடுங்க. 2 கோடி கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் இருந்தா என்ன, செத்தா என்ன, என் பணம் என் கைக்கு வரணும். காரியத்தை கச்சிதமா முடிங்க. என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. என்னடா இவன் கொலையெல்லாம் பண்ணுறாடா. டேய், வேற வழி இல்லடா. அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணுடா. கையெல்லாம் ஒதுறுதுடா. வா. கடவுளே. ராயாடா தங்கடா. சந்தோஷ், இப்படி கேட்ட பணத்தை கொடுத்துட்டு போறது எனக்கு என்னமோ சரின்னு படல. அங்கிள், ரிஸ்க் எடுக்காம எதுவும் செய்ய முடியாது. பணம் போனா திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஆனா அந்த பக்கம் இருக்கிறவங்க கூலிப்படையா, ரவுடியா, எக்ஸ்டென்ஷன் கேங்ஸ்டரா, இல்ல நம்ம பிசினஸ் எதிரியா, யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அங்கிள். அதுக்கு டம்மி நோட்டாவது வச்சிருக்கலாம்ல சந்தோஷ். நிஜமான 2 கோடி எடுத்துட்டு போறதா? ப்ரொஃபஷனல் கிரிமினலா இருந்தா 2 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவான். நம்ம உயிருக்கே ஆபத்தாடு அங்கிள். அப்படியே அவங்கள ஏமாத்தி நாம முத்து கூட்டிட்டு வந்தாலும் நம்மளை ஏமாத்திட்டோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பழிவாங்க துடிப்பாங்க. இப்போ முத்து அப்புறம் நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மேல கை வச்சாங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு நம்ம வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரிக்காக 2 கோடி அள்ளி கொடுத்துருன்றியா? அப்படிதானே? அதுதான் அங்கிள் நான் உங்களை நம்புறேன். என்ன சொல்ற சந்தோஷ்? அவங்க முகத்தை நல்லா பாருங்க அங்கிள். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
அவங்க முகத்தை பார்த்த உடனே யாரு என்ன நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நிஜமாவே கூலிப்படையா இருந்தா விட்டுருங்க. நாம அப்புறமா போலீஸ் மூலமா டீல் பண்ணி யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவே நம்ம பிஸ்னஸ் எதிரிகளா இருந்தா அவங்கள நல்லா நோட் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம எதிரிகளோட கையால தான் இருப்பாங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஆளுங்களை விட்டு ஏரியாவா ஜலிச்சு அவங்கள தூக்கிட்டு வந்துடலாம். ஆனா அட் எனி எக்ஸ்டென்ஷன் முத்து நமக்கு வேணும் அங்கிள். போனை போட்டுருவோமா? லவுட் ஸ்பீக்கர்ல போடு. போட்டாச்சு. ரிங்க போது. அங்கிள் ஃபோன் குடு சந்தோஷ். ஹலோ ஹலோ, பாலம் தாண்டியாச்சா? தாண்ட போறோம். பாலம் தாண்டின உடனே லெஃப்ட்ல வந்து நில்லு. அங்க ஒரு பெரிய மைதானம் இருக்கும். அங்க காரை நிறுத்து. எதுக்கு? நிறுத்தினா நிறுத்தியா? கேள்விலாம் கேட்காத. சரி சரி, இதை பாருங்க, நீங்க கேட்ட பணம் ரெடியா இருக்கு. குட் பாய். நீ நல்லா இருக்கணும் பா. உன் புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கணும். ஏண்டா மூதேவி, இப்ப எதுக்குடா பிச்சைக்காரமா பேசுற? டேய் 2 கோடி மச்சான், வாழ்க்கையே மாற போகுதுடா. குடுக்குறவன வாழ்த்துறது தப்பு இல்லையே. ஹலோ, லைன்ல இருக்கியா? இறங்கி வந்தா நேரா முட்டுச்சந்து. அங்கேயே நில்லு. இப்ப போனை கட் பண்ண, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே? ஹலோ 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 ஹலோ, போனை வச்சுட்டானுங்க. காசு பணம் துட்டே மணி மணி காசு பணம் துட்டே மணி மணி. ஐயா படத்தை கேட்டா கொடுத்துடலாயா. எப்படியாவது நான் உங்க காலடியிலே உழைச்சு அந்த படத்தை ஈடு கட்டிடுறையா. தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை காப்பாத்திருக்கையா. ஏய் வாய மூடின் வா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ உழைச்சு எங்க 2 கோடியை ஈடு கட்ட போறியா? கடுப்பேத்திட்டு. அங்கிள் அவன் கஷ்டம் அவனுக்கு விடுங்க. முனுசாமி நீ அழுவாத, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்கய்யா. சந்தோஷ், அவங்க குரலை கேட்டா லூசு மாதிரி இருக்கு. யாரோ அவங்களுக்கு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா மாதிரி தெரியுது. நீ வண்டிக்குள்ளே இரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அங்கிள் அவனுக்கு எய்ம் பண்ணது என்னதான், பணம் கறக்கிறது என்கிட்ட. அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியணும். நானும் கூட வரேன் அங்கிள். சந்தோஷ். அங்கிள் சொன்னா கேளுங்க. ஐ மஸ்ட் கம் அங்கிள். சரி சந்தோஷ், என் கூடவே இரு. அவங்க எது பேசினாலும் வீணா உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படாத, அமைதியா இரு. எதுவும் பேசாத, எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அங்கிள். சந்தோஷ் இறங்கு. சந்தோஷ் ஹலோ, நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். எங்க வரணும்? அப்படியே நேரா வந்தா அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கும். வாங்க, பார்த்து வாங்க.